பைபிளில் அநேக இடங்களில் இயேசுவின் அற்புதத்தை கண்டும் இயேசுவின் வல்லமையை கண்டும் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறத நம்ம வாசிக்க முடியும். அதே போல் இயேசுவின் கூட இருக்கிற சீஷர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாள், பரிசேயர், சதுசேயர், பிலாத்து எல்லாரும் இயேசுவின் வல்லமையை கண்டு இயேசுவின் அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறத நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நூற்றுக்கு அதிபதி தாங்க. மத்தேயு 8:5-10 வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பகுதியில் நம்ம 3 விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு திங் நூற்றுக்கு அதிபதியினுடைய தாழ்மை. ஆண்டவர் இடத்துல வரும்போது ஃபஸ்ட்டு அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறான். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, தன்னுடைய வேலைக்காரன் மீது அவன் வைத்திருக்கிற அன்பு. மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அதுதான் முக்கியமான விஷயம், அவனுக்கு ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என்ன ஒரு விசுவாசம் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள. இந்த விசுவாசத்தை கண்டு தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாருங்க. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுறான். அவரால் அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு அப்படிங்கிறத அவன் விசுவாசிக்கிறான். சங்கீதத்தில் சொன்னது போல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது, தேவனே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்மளுடைய காரியங்களுக்கும் ஒரு அற்புதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய விசுவாசத்தை கண்டும் ஆண்டவர் ஆச்சரியப்படும் வண்ணமாய் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ ஆல்.